சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, உணவு சமைத்து உண்ணுதல் அது ஒரு பழக்கமாகிவிட்டது. எல்லா உணவுமே சமைத்து சாப்பிடுவது முழு ஆரோக்கியத்தை தர வல்லதாக இல்லை. உணவில் சமைக்காத சில உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் சமைக்கிற போது சில சத்துக்கள் சிதைந்து போய்விடுகின்றன. உதாரணமாக பாருங்களேன், விட்டமின் சி இருக்கிறது, அது வெப்பம் தாங்காது, வாலட்டைல். அப்போ நம்ம விட்டமின் சியை இழந்து விடுகிறோம். இதுபோல சில உணவுகள் சமைக்கப்படுகிற போது அந்த வெப்பத்தினாலே அதில் இருக்கிற பயோ சத்துக்கள் சிதைந்து போகின்றன. அப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் சாலடை சேர்த்து கொள்வது என்பது கட்டாயமாகிறது. சாலட்ல எதை சாப்பிடலாம், ரெகுலராக என்ன சாலட் எடுத்துக்கொள்ளலாம், இதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வது நல்ல ஆரோக்கியத்துக்கு உதவும். ஒன்று, சாலட்ல கொழுப்பு கிடையாது, சாலட்ல கார்போஹைட்ரேட் கிடையாது, சாலட்ல புரோட்டீன் மிக குறைவாக இருக்கும், சாலட்ல செரிமான சக்தியை கூட்டுகிற ஆற்றல் நிறைய இருக்கும். இப்போ எந்த மாதிரி சாலடை எடுத்துக்கொள்வதனால என்ன நன்மை கிடைக்கும்? பொதுவாக எல்லோரும் இப்போ சாப்பிட போகிறோம், வெளியில் உணவு அங்காடியில் சாப்பிட போனால் கூட அந்த இடத்துல சாலட் கொண்டு வந்து கொடுக்குறார்கள். அந்த சாலடு சரியான காம்பினேஷனில் அமைக்கப்பட்டிருப்பது நம்ம எல்லோரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. என்னென்னா, பொதுவாக சாலட்னா அதில் என்ன இருக்கும்? வெள்ளரி பிஞ்சு இருக்கும், வெங்காயம் இருக்கும், தக்காளி பழம் இருக்கும், கேரட் இருக்கும். இந்த நாலுமே மிகச்சிறந்த சாலடுக்குரிய உணவுப் பொருள்கள். இந்த நாலிலும் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் நீங்கள் அன்றாடம் இதை சாப்பிட தவற மாட்டீர்கள். அன்றாடம் சாப்பிட வேண்டும். என்ன வெள்ளரி பிஞ்சு இருக்கிறது, உண்டருந்த தீ எழும்பும் உள்மருந்தை தான் முடுக்கும், கண்ட கரப்பான் தன்னை கடுக்கும் கான் பண்டிதரே, உள்ளரிப்ப நீர் கடுப்பை உறைவிடு தோட்டி வீடும் வெள்ளரிக்காயின் குணத்தை வில். எவ்வளவு அறிவியல் பாருங்க. வெள்ளரிக்காயில ஒரு சத்து இருக்கிறது, அது பேர் குக்கும். அந்த வெள்ளரியினுடைய இனத்துக்கு பேரு குக்கர் பொட்டாசியன்னு சொல்லுவாங்க. அந்த குக்கர் பொட்டாசியன் பி என்று ஒரு சத்து வெள்ளரி பிஞ்சிலே இருக்கிறது. இந்த குக்கர் பொட்டாசியன் பி இருக்கிறதே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வீக்கம் வருவதை வீக்கம் இல்லாமல் பண்ணக்கூடியது. அது என்ன, கேன்சர் செல் எப்படி உருவாகிறது என்றால் ஆரம்பத்தில் இட் ஸ்டார்ட்ஸ் அஸ் அன் இன்ஃப்ளமேஷன், ஒரு வீக்கமாகத்தான் உருவாகிறது. இந்த செல்கள் எல்லாம் சேதமடைந்து பிறகு அது கேன்சராக மாறுகிறது. இனிஷியல் இண்டிகேஷன்னா வீக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெள்ளரிக்காய்க்கு ஒரு பண்பு இருக்கிறது, வெள்ளரி பிஞ்சுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. வீக்கத்தை தடுக்கிறது என்றால் அது புற்றுநோய் வருவதையே தடுக்கிறதுன்னு அர்த்தம். அந்த வெள்ளரி பிஞ்சை எப்படி சாலடில் கொண்டு வந்து சேர்த்தார்கள்? என்ன பண்ணுவாங்க, சாலடில் அந்த வெள்ளரி பிஞ்சுடைய தோலையெல்லாம் சீவி விட்டு கொடுப்பார்கள். அதற்கு ஒரு காரணமும் சொல்லுவார்கள். அதற்கு நிறைய பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவதனாலே அந்த மேலே ஒட்டி கொண்டிருக்கிற பூச்சி மருந்தை அகற்றுவதற்கு தோலை சீவி விட்டோம் என்று சொல்வார்கள். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு சில நிமிடங்கள் அதை போட்டு வைத்திருந்து எடுத்து கழுவி விட்டால் அந்த வெள்ளரி பிஞ்சை அந்த மேலே ஒட்டி கொண்டு இருக்கிற நச்சுக்கள் போய்விடும், பூச்சி மருந்து அகற்றி விடலாம். ஆனால் அது சிஸ்டமிக் பெஸ்டிசைடாக இருந்து அந்த பெஸ்டிசைடு இந்த தாவரத்துக்கு உள்ளேயே புகுந்து அந்த வெள்ளரி காய்க்குள்ளே வந்திருந்தா அதை நீங்கள் கழுவினாலும் போகாது, தோலை உரிச்சாலும் போகாது. அப்போது வெள்ளரி பிஞ்சை தோலோடு சாப்பிடுவது தான் அந்த குக்கர் பொட்டாசியன் பி நிறைய கிடைப்பதற்கு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, அது மலக்கட்டையும் அகற்றும். இப்போ வெள்ளரி பிஞ்சு. அடுத்து அதில் முக்கியமாக போடுவது எது? வெங்காயம். வெங்காயம் மிகச்சிறந்த ஒரு சத்து உணவு. வெங்காயத்தை போல ஒரு சிறந்த உணவு எதுவுமே இருக்க முடியாது. எல்லா உணவுலையும் நம்ம வெங்காயத்தை சேர்க்கிறோம். வெங்காயம் ருசிக்கும் மனத்துக்கு மட்டுமல்ல, வெங்காயம் மிகப்பெரிய நோய் எதிர்ப்பாற்றலை தருகிற ஆற்றல் பெற்றது. வெங்காயத்தை பற்றி தேரையர்கள் சொல்லுகிற போது சொல்லுவார்கள், வெப்பமூல கிரந்தி வீறு ரத்த பித்த மூடன் செப்புனா அக்கரம் தீரா தாகம் வெப்பு கடுப்பரும் சன்னி மூல பிணி அகற்றும். எது? வெங்காயம். வெங்காயத்தால் என்னென்னவெல்லாம் போகுமா?
வெப்பமூல கிரந்தி, வெப்பம் உடல் சூடு, மூலம் ஆசன வாயில் வருகிற நோய். கிரந்தி, கிரந்தி என்பது ஆறாத புண், ஆசன வாயில் இருக்கிற ஆறாத புண். வெப்பமூல கிரந்தி வீறு இரத்த பித்தமுடன், இரத்த பித்தம்னா பிளட் பிரஷர், பிளட் பிரஷருக்கு தமிழ் சொல் இரத்த கொதிப்பு அல்லது இரத்த பித்தம். அப்போ பிளட் பிரஷரை வராமல் தடுக்கும். பிளட் பிரஷர் உள்ளவர்கள் இதை எடுத்துக்கொள்வதனாலே பிளட் பிரஷர் கட்டுப்பாட்டுக்கு வரும். இது வெங்காயம். வெப்பமூல கிரந்தி வீறு இரத்த பித்தமுடன் செப்புனா அக்கரம், நாவிலே வருகிற புண். பல பேர் வந்து மருத்துவமனையில் கூட என்னை பார்த்து சொல்வார்கள், வாயிலே புண் இருக்கிறது ஐயா, புண்ணு ஆறமாட்டேன் என்கிறது ஐயா, பல ஆண்டுகளாக வாயிலே வெடித்து வெடித்து புண்ணாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் பிகு என்ற நம்முடைய தயாரிப்பை கொடுப்பேன். அதாவது பர்பிங், இன்டைஜஷன், கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் அல்சர் என்ற 3 பண்புகளுக்குரிய ஒரு தயாரிப்பு சொன்னேன் இல்லைங்களா? அந்த தயாரிப்பை கொடுத்து அந்த புண்ணை ஆற்றுவேன். ஆனால் இந்த புண்ணை ஆற்றுகிற சக்தி எதில் இருக்குது? வெங்காயத்தில் இருக்கிறது. இந்த வெங்காயத்தை சாப்பிட்டே நீங்கள் ஆற்றிக்கொள்ளலாம், அந்த மருந்து தேவைப்படாது. வெங்காயத்தில் தீரவில்லை என்றால் அப்பொழுது அந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ வெப்பமூல கிரந்தி வீறு இரத்த பித்தமுடன் செப்புனா அக்கரம் தீரா தாகம் வெப்பு கடுப்பரும், வெப்பமும் கடுப்பு மாசனமாக இருக்கிற கடுப்பு மரும், சுவாச நோய்கள் எல்லாம் நீங்கும். அப்போ எதில் இருக்கிறது அந்த ஆற்றல்? வெங்காயத்தில் இருக்கிறது. அதனால் வெங்காயத்தை ஏன் சாலடில் சாப்பிடணும்? வெங்காயத்தின் மேலே கொஞ்சம் நம்ம லெமன் இருக்கு பாருங்க, எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் பிழிஞ்சு சாறு விட்டுட்டோம்னா இந்த காரம் குறைவாக இருக்கும். அதற்காக காரம் குறைய வேண்டும் என்று வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி தண்ணீரில் போட்டு அதில் இருக்கிற காரச்சத்துக்கள் எல்லாம் கரைந்த பின்னால் அதை சாப்பிடுவதிலே வெங்காயம் சாப்பிட்ற பலன் கிடைக்காது. வெங்காயத்தை தண்ணீரில் போடாமல் ஸ்லைஸ் பண்ணி, இந்த ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்து மேலே கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறை பிழிந்து விட்டு அந்த சாலட்லேயே அதை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒன்று வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சிலே அவ்வளவு சத்து இருக்கிறது என்று சொன்னேன். அடுத்து வெங்காயம், அடுத்து தக்காளி பழம். தக்காளி பழத்தில் இருக்கிற சத்து லைக்கபீன் என்று ஒரு இருதய நோயை தடுக்கிற, இருதயத்தை பாதுகாக்கிற ஆற்றல் பெற்ற ஒரு சத்து இருக்கிறது. இந்த லைக்கபீனினால இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்தம் குறையும். இரத்த அழுத்தம் குறைகிற போது இருதயத்துக்கு சேதம் குறையும், இருதயம் நீண்ட நாளைக்கு ஆரோக்கியமாக இயங்கும். அதனால தான் அதில் எதை சேர்க்கிறோம்? தக்காளி பழத்தை சேர்க்கிறோம். அடுத்தது கேரட். கேரட் மிக முக்கியமான ஒரு, பலருக்கும் தெரிந்த விஷயம்தான். கேரட்டில் பீட்டா கரோட்டின் என்ற ஒரு சத்து இருக்கிறது. இந்த பீட்டா கரோட்டின்ல இருந்து தான் ரெட்டினால் என்கின்ற ஏ வைட்டமின் வருகிறது. ஏ வைட்டமின் கண்ணுக்கு மட்டுமல்ல, சருமத்துக்கும் உடல் முழுக்க இருக்கிற தோலுக்கும், இந்த தோலினுடைய ஆரோக்கியத்துக்கு எது தேவைன்னா ரெட்டினால் வேணும், பீட்டா கரோட்டின் வேணும். இந்த பீட்டா கரோட்டின் நிறைய இருக்கிற ஒரு உணவுப் பொருள் எதுன்னா கேரட். அப்போ ஏன் இந்த 4 பொருளையும் சாலடில் சேர்க்கிறோம்? வெள்ளரி பிஞ்சு, வெங்காயம், தக்காளி பழம், கேரட். இது ஒன்றில் ஒரு 2 ஸ்லைஸ் இல்லை 3 ஸ்லைஸ் சாப்பிட்டா வயிறு நிரம்பி போயிடும். பசி காலையில் இந்த சாலட்லேயே ஃபுல் ஆகிடும். இந்த சாலடை சாப்பிடலாம். இன்னும் சிலருக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் லேசாக இந்த எலுமிச்சம்பழ சாறு விட்டுட்டு கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு சாப்பிடலாம். சிலருக்கு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் எதையுமே சாப்பிட மாட்டார்கள், அவர்களுக்காக அது. இல்லைன்னா எதுவுமே போடாமல் அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நன்றாக இருக்கும். இந்த சாலடு மிகச்சிறந்தது. இன்னொன்று, சாலட் என்று வந்து விட்டால் சிலர் என்ன பண்ணுவார்கள், வெங்காயத்தையும் வெள்ளரி பிஞ்சையும் நறுக்கி போட்டு அதனோடு கொஞ்சம் பசும் தயிரை சேர்த்து கலக்கி அதிலே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காரத்திற்கு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு கொத்தமல்லி கீரையை அரிந்து அதிலே போட்டு அதை சாலடாக சாப்பிடுவார்கள். அதுவும் மிகச்சிறந்த. கொத்தமல்லி கீரை வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும், ஆண்மையை மேலோங்க செய்யும், வாயிலே இருக்கிற ருசியின்மை மாறும். அவ்வளோ சக்தி கொத்தமல்லி கீரையில் இருக்கிறது. அது கூட கொஞ்சம் தயிர் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதில் குறிப்பாக கோடை காலத்தில் கொஞ்சம் தயிரோடு சேர்த்து எடுக்கிற போது உடல் நல்ல குளிர்ச்சி பெறும். அதில் கூட என்ன போட்டிருக்கிறோம்? தயிர், தயிரில் வெள்ளரி பிஞ்சு, அந்த வெள்ளரி பிஞ்சோட வெங்காயம், அதோட கொத்தமல்லி தழை, இன்னும் தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடித்திருந்தால் கொஞ்சம் இனிக்கிறதே என்ற எண்ணம் இல்லை என்றால் அதிலே கொஞ்சம் மாதுளை முத்துக்களை அதிலே போடலாம். இப்போ சாப்பிடுவதற்கும் ருசியாக இருக்கும், அதிலே நல்ல உடல் ஆரோக்கியத்தை நாம் பெற முடியும். இன்னொரு எளிய சாலடு, ரொம்ப
மிகப்பெரிய ஆரோக்கியத்தை நமக்கு தரக்கூடிய வல்லமை பெற்றது. அது காலை உணவாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, முளை கட்டிய பாசிப்பயிர். பாசிப்பயிர் இருக்கு பாருங்க, பாசிப்பயிரை 12 மணி நேரம் ஊற வைக்கணும். அதை காலையில் போட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் அது தண்ணியில் இருக்கட்டும் என்று தண்ணீரை எரித்து விட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் துவட்டி விட்டு அதை துணியில் முடிந்து வைத்தாலோ அல்லது ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வைத்தாலோ அந்த பாசிப்பயிறு காலையில் 1 அங்குல நீளம் முளைத்திருக்கும். நிச்சயமாக 1 சென்டிமீட்டருக்கு மேலே முளைச்சிருக்கும். அப்படி முளை கட்டிய பாசிப்பயிறு 1 மடங்கு. அதிலே பாதி அளவுக்கு திருகிய தேங்காய், அதிலே பாதி அளவுக்கு திருகிய கேரட், அதிலே பாதி அளவிற்கு கொத்தமல்லி தழை. இப்போ 4 போட்டிருக்கிறோம். இவையெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன கூடுதலாக இருக்கலாம், ஒன்றும் பெரிய பிழை வந்து விடாது. சிலர் என்ன பண்ணுவார், பயம், ஐயோ தேங்காய் தீரும், தேங்காய் போட்டால் எனக்கு கொழுப்பு, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறது, எனக்கு கொழுப்பு கூடிவிடும். எந்த கொழுப்பு, வாய் கொழுப்பு மட்டும் கூடாமல் இருந்தால் போதும். என்னென்னா அறியாமை. இந்த தேங்காய் இருக்கிறது, அந்த தேங்காயினுடைய அந்த உள்ள இருக்கிற சதைப்பற்றினுடைய புறப்பகுதி பிரவுனாக மாறாமல் இருக்குமானால் அது எண்ணெய் நிலைக்கு மாறவில்லைன்னு அர்த்தம். அதிலே இருந்து தேங்காய் துருகி எடுத்தால் அது வெள்ளையாக இருக்கும். இந்த தேங்காய் பாலில் தாய்ப்பாலுக்கு அடுத்து ஒரு சத்து இருக்கிற ஒரே ஒரு பால் தேங்காய் பால் தான். அது என்ன, லாரிக் அமிலம் என்று சொல்லுகிற லாரிக் ஆசிட் தேங்காய் பால் இருக்கிறது, அடுத்தது தாய்ப்பாலில் தான் இருக்கிறது. இப்போ கொஞ்சம் அந்த திருகிய தேங்காய், கொஞ்சம் கேரட், எனக்கு சர்க்கரை இருக்குது, நான் கேரட் சாப்பிடணும், அந்த சர்க்கரை ஒன்றும் வந்துடாது. நடக்காமலே படுக்கையாக கிடக்கிறவங்களுக்கு வேண்டாம், அதனால சர்க்கரை கூடலாம். நடக்கிற அளவுக்கு உடல் இருந்தால் அது சர்க்கரை கூடாது. என்ன பண்ணணும், முளைக்கட்டிய பாசிப்பயிர் 1 மடங்கு, அதில் பாதி அளவுக்கு திருகிய தேங்காய், அதில் பாதி அளவுக்கு திருகிய கேரட், அதில் பாதி அளவுக்கு கொத்தமல்லி தழை பொடித்தது. இதை 4ஐயும் ஒன்றாக கலந்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். உணவே காலையில் டிஃபன் தேவையில்லை. இந்த சாலடை சாப்பிட்டு விடலாம். அதனோடு கூட ருசி வேணும்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு விட்டு மிளகுத்தூள் உப்பு போட்டு சாப்பிடலாம். மிளகுத்தூள் உப்பும் தேவையே இல்லை. இப்படி இந்த சாலடை சாப்பிடுவதனால சர்க்கரை சத்து உடல்ல கட்டுப்படும், உடல்ல இருக்கிற கொழுப்புகள் கரையும். இப்போ கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும், பிளட் ப்ரெஷர் குறையும். பிளட் ப்ரெஷர் குறைஞ்சா என்ன ஆகும், இருதயத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ நான் சொன்ன இந்த சாலடுகளை அன்றாடம் காலை உணவாகவே பயன்படுத்தி கொண்டு வருவோமே ஆனால் நல்ல ஆரோக்கியத்தை பெற்று ஆனந்தமாக வாழ முடியும் உறுதியாக. நன்றி, வணக்கம்.